ஒரு நிமிஷத்துல எங்க மாயமா மறைஞ்சிட்டா? கேசவா அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். யாரு? கடவுளே, யாருடி? எங்க அம்மாவும் சித்தப்பாவும். சீக்கிரம் வாங்க போயிடலாம். எதுக்கு இப்படி பயப்படுற? நான் தான் அம்மா. அப்பதுல இருந்து எவ்வளவு காட்டுக்கத்துல கத்திக்கிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க. இங்கதான் இருக்கப்பா. என்ன ரோஷினி? ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, இதை நான் கவனிக்கவே இல்லையே. என்ன சரியில்ல, ரொம்ப அசத்துல இருக்க. சரி, நான் சொல்றது கேளு. இன்னைக்கு வேலை முடிஞ்சது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அது என்னன்னா, பிசினஸ் விஷயத்துல உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுதுமா. அம்மா, நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் அப்புறம் கூட பேசலாம்ல. ஏன்னா நான் இப்போ ஆமா, நீ வேலையில இருக்கல்ல. ஆமா, இது யார்? இவங்க இவங்க உங்களோட மகளா? ஆமாங்க. என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இவ ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த கடவுள் இவள ரொம்ப நல்லா வைப்பாரு. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அம்மாடே, என்ன கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போமா? ஆமாமா, சீக்கிரம் போமா. ஏன்னா எனக்கு வாந்தி வர மாதிரி. பாவம், அந்த கிளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. விடுங்க விடுங்க, டிடி ஆசீர்வாதத்துல எல்லாம் சரியாயிடும். சரிவா, கிளம்பு. இந்த வளையல இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கேனே, ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரல. வேண்டாம், விட்டுரும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சீங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்கும். புதுசா எதுவும் பண்ணாதீங்க, ஓகே? சரி, நான் போனை வைக்கிறேன். பாய். ரோஷினி, இந்த வீணா போன காகிதங்கள் நம்மளை பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறத நீ இப்ப நிரூபிச்சிட்ட ரோஷினி. இதனால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற வேற எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது ரோஷினி. சேர்த்து நீ எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிட்ட கண்ணா. இப்ப நீ நல்ல புருஷங்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. டிடி, இது உங்களோட புது காரு. இந்த காரோட சாவி பிடிங்க. பாய், அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இல்ல டிடி, நீங்களே பொறுமையா போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. கேஷவ் என்னை விட்டு போனதுலாம் பழைய மாதிரி திரும்ப வந்துருச்சு. குடும்பத்தோட நிம்மதியை பாதுகாப்புங்கிற நம்பிக்கையும் எனக்கு திரும்ப வந்துருச்சு. எல்லாம் டிடியோட ஆசீர்வாதம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அநியாயமா காரை ஏத்தி இந்த ஆளை கொண்டுட்டாங்கப்பா. கார் இருந்தா எப்படி வேணா போறது இல்லையா? கண்ணு கண்ணு முதல்ல வச்சிருக்கீங்க. என்னதான் சொல்றீங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. இருங்க. நீங்க நீங்க என்ன பண்றீங்க? இவனுக்கு என்ன ஆச்சு? இவனை கொண்டீங்களா? பார்த்து ஓட்ட மாட்டீங்க? இந்த மேடம் ரொம்ப வேகமா வந்து ஒருத்தர் ஏத்திட்டாங்க. ஓ, புது வண்டியா? அதான் இந்த ஆளு எலுமிச்சம்பழம் ஏத்துற மாதிரி ஏத்திட்டீங்களா? ஐயோ, இந்த பணக்காரங்க இருக்காங்களே, முதல்ல இந்த ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குறேன். ஆமாமா, உயிர் இருக்கலன்னு பாருங்கப்பா. அட பாவமே, ஒரு நிமிஷம்.